வணக்கம் மக்களே. அமாவாசையில் பார்த்திங்கன்னா பித்திருக்கள் வழிபாடு மிகச்சிறந்ததுங்க. அமாவாசை நாட்களில் நிறைய பேர் சைவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்குவாங்க. அமாவாசை நாட்கள் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சிறப்போடு இருக்கும். ஆடி அமாவாசை, தை அமாவாசைகள் எல்லாமே பித்திருக்களுக்கு வேண்டி அவங்களுக்கு நிறைய படையல்கள் வைப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில நிவர்த்திகள் செய்து விடுப்பாங்க. அந்தந்த நாட்கள் அமாவாசையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதுபோல் அதில் பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் அமாவாசை மிக சிறப்பாக இருக்கும். ஆனி மாதம் அமாவாசையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த மாத அமாவாசைகளில் நம்ம சைவ உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். அதோடு இல்லாமல் கோமாதாவுக்கு பார்த்திங்கன்னா உணவுகள் கொடுக்கலாம், பழம் கொடுக்கலாம், அகத்திக்கீரை கொடுப்பாங்க நிறைய பேர். அண்டு அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். அந்த எனர்ஜியில் நமக்கு பாசிட்டிவாக நம்ம இறைவனிடம் வேண்டி கேட்கும்போது அது நடக்கும்பாங்க. குலதெய்வ வழிபாடு அமாவாசை நாட்களில் செய்யும்போது ரொம்பவே நமக்கு சக்தி கொடுக்கும் அப்படிம்பாங்க. நமக்கு நேரவிருக்கிற பாசிட்டிவ் அல்லாத நிகழ்வுகளை தடுக்கிற சக்தி அமாவாசை வழிபாட்டில் இருக்குது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா அமாவாசை நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அமாவாசை நாட்களில் கோவிலுக்கு போகிறதே ரொம்ப சிறப்பு. அது எல்லாருக்கும் அமையாது. அதை நாமளே அமைச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பானதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முறை மறக்காமல் அமாவாசை நாட்களில் இறை வழிபாடு செய்ய எல்லாருமே முயற்சிப்போம். எல்லாரும் எல்லாமே பெற்று ஆரோக்கியமும் உடல் வலிமையும் நல்ல உழைப்பும் ஒருங்கே அமைஞ்சு எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்க பெறணும்னு இறைவனிடம் வேண்டிக்குவோம். நமக்கு எவ்வளவோ குறைகள் இருக்கும், அதெல்லாம் இறைவன்கிட்ட கேட்டுக்கிறோம். எவ்வளவோ நிறைகள் இருக்கும், இறைவனுக்கு நன்றி சொல்லிக்குவோம். அதே போல் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா வளமும் ஒருங்கே பெற்று நாடு செழிக்கணும், மக்கள் செழித்து வாழணும் அப்படின்னு வேண்டிக்குவோம். நன்றி, வணக்கம்.